பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஜெபங்களுக்கு ஏன் பதில் வர்றதில்ல அப்படிங்கிறத குறித்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நம்ம ஜெபங்களுக்கு பதில் வர்றதில்ல அப்படிங்கிறத குறித்து மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணுமா, ஒருத்த மேலே நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிதா நம்மளுடைய தப்பிதங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிற மாதிரி நாமும் அவங்களுக்கு நம்ம மன்னிக்கணும். அதாவது ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில பாதகங்களை சில தீங்குகளை செஞ்சுருப்பாங்க. அவங்கள நம்ம மன்னிக்காமையே இருப்போம். ஆனால் நம்ம போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய குறைவுகள் நம்முடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். தினமும் நம்ம அவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். அது எல்லாத்தையும் அனுதினமும் அவர் நம்மை மன்னிக்கிறார். ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்டு கொண்டதினாலே அந்த பாவ மன்னிப்பின் சுதந்திரத்திற்குள் நாம் நுழைஞ்சிருக்கிறோம். அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு விரோதமாய் யார் எந்த பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அதை நாம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நமக்கு பரமண்டல ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவன், என்னை பாதித்தவன், அவனை நான் மன்னித்ததைப் போலவே என்னையும் மன்னியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு பெரிய தடையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 காரியங்கள். ஒன்று சுயநலம், 2வது மன்னிக்காத தன்மை. நம்மள அநேகர் கசப்பான வேரோடு மன்னிக்காத தன்மையோடு நம்ம இருக்கிறோம். அப்படி கசப்பான வேரோடும் நம்ம மன்னிக்காத தன்மையோடும் கூட நாம் இருக்க முடியாது. அதை நம்ம கையாள முடியாமல் நம்ம தவிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அவங்க எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, இதை எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு பல விதத்தில் யார் மேலாவது நம்ம குறைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கடந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். டெய்லி நம்மளுடைய எல்லா மீறுதல்களையும் அவர் மன்னிக்கிறார். சில சமயங்களில் ஆண்டவர் மேலேயே நமக்கு ஒரு கோபம் வருது, ஒரு மனத்தாங்கல் வருது. ஆண்டவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிதா உண்மையில் என்னை நேசிச்சிருந்தா எனக்கு இந்த வேதனைகளும் இந்த உபத்திரவங்களும் என் வாழ்க்கையில் வந்திருக்குமா, இதை அவர் அனுமதித்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே கூட அவர் என்னை உண்மையாக நேசிச்சிருந்தா, யாரோ ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க, அந்த மனுஷன் என்னை தவறாக அவங்க நடத்தி இருப்பாங்களா, அதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருப்பாரா, அவங்க எனக்கு தீங்கு இழைக்க ஆண்டவர் அனுமதிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறப்பட்டுக்கிறோம். அதே போல் நான் ஆண்டவர்கிட்ட இத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களையெல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே நம்ம குறப்பட்டுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், அவர் மேலே ஒரு கசப்பை வச்சிட்றோம். நம்மை பாதித்த மனிதர்களை மன்னிப்பதும் அதே நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் வராத போது அதற்காக நம்ம கசப்படையாமல் இருப்பதும் ரொம்ப முக்கியம். இப்போது அந்த கசப்போடையே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போ பைபிளை படிக்கிறோம், பைபிளை படிச்சுட்டு வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாதித்தவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளை அவமதித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்மை உபத்திரவப்படுத்தினவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு மனப்பூர்வமான ஒரு ஜெபத்தை நம்மளால் ஏறெடுக்க முடியறதில்ல. பிதாவோடும் அதே நேரத்தில் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த நபரோடும் நம்முடைய உறவு அங்கே சரியாக இல்லை. அந்த உறவு சரியாக இல்லாததுனால நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வர்றதில்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு மட்டும் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். அப்போ தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருக்கணும், அதே போல் மனிதர்களோடு நம்முடைய உறவு சரியாக இருக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24லேருந்து 25 வரையிலும் நாம் பார்க்குறோம்.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மன்னியுங்கள் அப்படின்ட்டும் அந்த வசனத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம இருதயத்தில் மன்னிக்காத தன்மை இருந்தால் நம்மளால் விசுவாசிக்க முடியாது. பாருங்கள், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம். ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியலை, நம்முடைய விசுவாசத்தை பிரயோகிக்க முடியலை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன்னியாத தன்மை தான் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை அழிக்கிறது, விசுவாசிக்க முடியாதபடிக்கு செய்கிறது, அவ்விசுவாசத்தை எழும்ப பண்ணுகிறது. உறவுகள் உடஞ்சிருந்தது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கசப்பான வேர் காணப்பட்டது அப்படின்னா, நம்மளால் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம், அந்த அதிகாரங்களை சரியான விதத்தில் நம்மளால் பயன்படுத்த முடியாது. மலைகளை அசைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மலைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, நான் தேவனோடு நான் சமாதானமாய் இருக்கிறேனா, சரியான உறவில் இருக்கிறேனா, மனிதனோடு சமாதானமாய் இருக்கிறேனா, சரியான உறவில் இருக்கிறேனா, இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்காக செயல்பட தேவன் ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஜெப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று மன்னிக்காத தன்மை. இந்த மன்னிக்காத தன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் மாதிரி அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்திலையும் பலவிதமான வியாதிகளை கொண்டு வருது. நம்மளுடைய மனம் அது கசப்பினால் நிறைந்து விடுகிறது. அப்போ சமாதானத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், விசுவாசத்தை இழக்கிறோம். தேவனோடு கூட உள்ள உறவு பாதிக்கிறது, மனிதர்களோடு உள்ள உறவு பாதிக்கிறது. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் போயிடுது. அதனால் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்போது நம்மளுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று மன்னிக்காத தன்மை. யாராவது நம்மளை புண்படுத்தினா அதுக்காக நம்ம மனக்கசப்பு அடையிறத விட நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவனை கடிந்து கொள்ளுன்னு லூக்கா 17 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கடிந்து கொள்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நாம் கசப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது, கசப்படைகிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அந்த கசப்பை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நம்ம ஒளியில் தான் நாம் நடக்கணும். எபேசியர் 5 நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நாம் என்ன செய்யணும், நாம் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியில் நாம் நடக்கணும். அப்போ ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நாம் அந்தகாரத்தை நாம் கடிந்து கொள்ளணும். கசப்புங்கிறது ஒரு அந்தகாரம், மன்னியாமைங்கிறது ஒரு அந்தகாரம். அப்போது இந்த அந்தகாரத்தை நாம் கடிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத தான் இங்கே அவர் சொல்கிறாரு. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்னா அவனை கடிந்து கொள், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை கடிந்து கொள், அவனை நேசி. அவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த பிசாசின் குணாதிசயத்தை, மாம்ச குணாதிசயத்தை கடிந்து கொள், ஆனால் அவனை நேசி. அதே நேரத்தில் அந்த மாம்ச குணாதிசயமோ பிசாசின் குணாதிசயமோ உனக்குள் நுழைகிறதற்கு நீ அனுமதிக்காமல் நீ ஒளியின் பிள்ளையாகவே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக யாராவது ஒருத்தர் அக்கிரமம் செய்கிறப்போ நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா நம்மளால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தேவனுக்கும் விரோதமாகவும் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்மளால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எலும்புகள் பற்றி எரியிற மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். அப்போது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சத்தியத்தை பேச வைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நாம் கசப்பை வளர்த்தோம் அப்படின்னா அது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு தடையாக மாறிடும்.
நம்மை பயனற்றவர்களாக மாற்றி அது நம்மளை அழிச்சு போட்டுரும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருளை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அந்த இருள் உங்களுக்குள்ள மன்னியாமை என்கிற இருள், கசப்பு என்கிற இருள் உங்களுக்குள்ள கடந்து வராதபடிக்கு நீங்கள் அதை கடிந்து கொண்டு நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நடக்கணும். மார்க்குவின் புத்தகம் 11 நாம் பார்க்குறோம். 11:25 26 வரையில் பார்க்குறோம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. அடுத்தது மன்னியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் பிதாவும் உங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பிதா நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னா நாமும் மற்றவர்களை மன்னிக்கணுங்கிறத நம்ம இங்கேருந்து நம்ம கற்றுக்கிறோம். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் எப்போவுமே என்ன பண்ணுறாருங்க, அவர் செவி கொடுக்கிறார், அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது நாம் மற்றவர்களை மன்னிக்கிற போது, அவர்களை அவர்களுடைய மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் நாம் விடுவிக்கிற போது, நாமும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை நாம் சுதந்தரித்து மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் நாம் நடக்கிறோம். அப்போ பிதா நம்மை மன்னிக்கிறார். அப்போ நாம் அந்த ஆசீர்வாதங்களுக்குள் நாம் புறப்பட்டு போகிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா, நான் இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானேன்னு தெரியுமா, இவங்க செஞ்ச இந்த நம்பிக்கை துரோகத்தினால என் வாழ்க்கை எவ்வளவு பாதித்தது, என் மனநிலை எவ்வளவு பாதித்தது, என் சரீரம் எவ்வளவு பாதித்தது, என் பொருளாதாரம் எவ்வளவு பாதித்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். என்னதான் நீங்கள் தவறாய் நடத்தப்பட்டிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவங்க எனக்கு அதை செஞ்சாங்க, அவங்க எனக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள மன்னிக்காமல் இருப்போம் அப்படின்னா, நாம் இயேசு நமக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். மற்றவர்கள் புரிந்து கொள்ளாததை பற்றி நாம் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசு செலுத்தின அந்த விலைக்கிரயத்தை நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை மதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவானோ, நான் நீதிமானோ, நான் நல்லவனோ அல்ல. சத்தியத்தின்படி நான் நீதிமானாய் இருக்கிறேன். ஆனால் இன்னும் கிரியைகளின்படி நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கிரியைகளின்படி இன்னும் இயேசு கிறிஸ்துவை போலவே சுபாவத்தையுடையவனாக நான் மாறவில்லை. அதனால் இன்றைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் என்னை 7-70 முறை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதனால் நானும் அவர்களை மன்னிக்கிறேன்னு நீங்கள் தீர்மானிக்கணும். நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கணும். அதே நேரத்தில் மன்னித்தல் என்பது உங்களுடைய ஜெபத்தோடு கூட அது தொடர்புடையது. உங்களுடைய ஜெபம் அது பலன் கொடுக்கிற ஜெபமாக, உங்களுடைய ஜெபம் அது உங்களை ஆசீர்வதிக்கிற ஜெபமாக, கர்த்தரால் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கணும், கசப்பில்லாமல் வாழ வேண்டும். அப்போ உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஜெபங்களாக மாறிவிடும். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமை பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த கசப்பான வேர் இவர்களுக்குள் இருந்து விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் மன்னியாமை, கசப்பு என்பது ஒருவேளை இவர்களுக்குள் தலைமுறையாய் தொடர்ந்து வருமானால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த தலைமுறையாய் கடந்து வருகிற அந்த வேரை நான் இப்போ இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நான் கட் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கிற அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். மன்னித்தலின் ஆவி இவர்களுக்குள் புறப்பட்டு வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவருடைய இருதயமும் மன்னித்தலின் ஆவியினாலே நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், மன்னிக்கட்டும். இவர்களுடைய ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம் பெருகினதற்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை நான் கட்டவிழ்கிறேன். அவ்விசுவாசங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த 6வது நாள் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்துகிறதற்காக, தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவும் மனிதர்களோடு கூட சமாதானமும் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். உறவுகளுக்கு இடையில் ஆண்டவரே ஒரு நல்லிணக்கணமும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.